வந்துச்சா 36 அதை பட்டியை ப்ளஸ் பண்ணிட்டேன். 29 வந்துச்சு. 29ஓட 4 இன்ச் ஆட் பண்ணோம்னா 23 33 சரியா. இப்போ 33 இன்ச் ஹைட் வருது. இப்போ இந்த 33 இன்ச் ஹைட் கொடுத்துட்டோம்னா இந்த பட்டிக்கு பத்தாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடம் வந்து இப்போ கால் சுற்றோட்டு 8 இன்ச் தான் வரும், இப்படி வரும். இப்போ இந்த இடத்துல தான் அந்த பட்டி எடுக்கணும். 4 பீஸாக கிடைக்கும். அந்த 4 பீஸை ஜாயின் பண்ணிட்டு நம்ம பட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கிளாத் பார்த்தீங்கன்னா இது லென்த்து கிடைக்கும். அந்த மாதிரி கிளாத்தில் நமக்கு இந்த இடத்துலையே கிடைச்சிடும் பட்டி. இந்த இடத்துல பட்டி கிடைக்காத பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல தான் எடுக்கணும். ஓகேவா. இப்போ இந்த பீஸில் அப்படின்னா இப்படி தான் எடுக்கணும். ஹைட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. கொடுத்துருங்க ஜாப் பீஸ் எடுக்கணும். அதில் பாருங்க கரெக்டு. 33 நான் மார்க் பண்ணிட்டேன் ஹைட்டை. சரியா. ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் கொடுக்கறதுக்கு 8 இன்ச் சொன்னேன் இல்லையா. அந்த 8 இன்ச்சை ஓப்பன் சைடில் எடுக்கணும். ஃபோல்டிங்கில் எடுக்கக்கூடாது, ஓப்பன் சைடில் தான் எடுக்கணும். ஓகேவா. இப்போ இங்கேருந்து 2 இன்ச் அந்த கர்வ் கொடுக்கறதுக்காக இங்கே மார்க் பண்ணுறேன். ஓப்பன் சைட்லேருந்து 2 இன்ச் கர்வ் கொடுத்துட்டு அந்த 8 இன்ச்சுக்கு கிராஸ் வளைவு நம்ம பலாசோ பேண்ட்டில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துருவோம். இப்போ காலோட சுற்றளவை இங்கே மார்க் பண்ணுறேன். காலோட சுற்றளவு 7 இன்ச் போட்டேன். 7 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. 8 இன்ச்சு. இப்போ இதுக்கு அப்படியே கிராஸ் கொடுத்து வேண்டியது. இதில் வந்து இவ்வளோ தூரம் அப்படியே ஸ்ட்ரைட் கொடுத்து அப்படியே லைட்டாக அப்படியே கொடுத்துருங்க. இது போதும். இந்த இடம் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரைட் கொடுத்துருங்க. ஸ்ட்ரைட் லைட்டாக ஸ்ட்ரைட் கொடுத்து அப்புறம் பெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. இப்போ பட்டி வேணும்னா பட்டி இப்போ நமக்கு இவங்களுக்கு எவ்வளோ எடுத்து 40 சொன்னோமா. இப்போ 40 வேணும். இப்போ 40ங்கிறப்ப இது 4ஆக இருக்குது. அப்போ 20 இருந்துச்சுன்னா 2 பீஸே போடும். இப்போ 20 இன்ச்சுன்னா இங்கே கம்மியாக இருக்கு இல்லையா. அப்போ 4ஆக நம்ம எடுக்கலாம். 4 பீஸ் அப்படின்னா 10 இன்ச் தான் எடுக்க முடியும். அப்போ இங்கே 10 இன்ச்சு. அந்த ஹைட் வந்து 9 இன்ச் இருக்கு இல்லையா. அந்த 9 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ 10 இன்ச்சுங்கிறப்ப 4 பீஸாக இருக்குது. அப்போ நம்ம 4 பீஸையும் ஜாயின் பண்ணும்போது 4 இன்ச் குறையும் இல்லையா. அப்போ ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். 4 இன்ச்சுனா ஒரு பீஸில் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணால் போகும். அப்போ 11 இன்ச் வச்சுருக்கேன். 11 இன்ச் அகலம், 9 இன்ச்சு நீளம் வச்சு இந்த பீஸ் எடுக்கிறேன். இந்த பீஸை அப்படியே கட் பண்ணி 4 பீஸை ஜாயின் பண்ணிடணும். 4 பீஸை ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். இவ்வளோதான். ஓகேவா. கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். காலோட சுற்றளவு 7 இன்ச்சு. கட் பண்ணும்போது இங்கே வந்து எப்படி கட் பண்ணணும்? கட் பண்ணும்போது இப்படி லைட்டாக பண்ணணும். அந்த 1 இன்ச்சு அது போதும். ஓகேவா. பிடிக்கும்போது நம்ம இவ்வளோ பிடிப்போம். கால் இவ்வளோ பெருசு இருக்காது இல்லையா இருக்கும். ஓகேவா. 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அங்கே ஹைட்டை மார்க் பண்ணி லைன் பண்ணிட்டோம். அந்த ஹைட்லேருந்து ஓப்பன் சைடில் 2 இன்ச்சு அந்த கர்வ் கொடுக்கறதுக்கு அந்த கீழே 8 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கு கிராஸ் கொடுத்தாச்சு, கர்வ் கொடுத்தாச்சு. அப்போ இங்கே கால் சுற்றளவுக்கும் அதுக்கும் நம்ம அப்படியே வளைவாக வரைஞ்சிட்டோம். இங்கே கொஞ்சம் தூரம் லைட்டாக ஸ்ட்ரைட் போட்டு அப்படியே வரைஞ்சிடணும். ஓகேவா. இந்த மீதி இருக்கிறதுல நமக்கு எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடுப்பு இதை எடுத்து அங்கே அட்டாச் பண்ணிட்டா அந்த இது வேஸ்ட் ஆகலாம். அது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. வேறு எதுக்காக சார் அது வேணும் பத்தாது நமக்கு. நமக்கு அந்த 9 இன்ச் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிடலாம். அது 9 இன்ச் ஹைட் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அதை நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணலாம். சரியா. இப்படி தான் கட்டணும்.